வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் நீயே வானம் நீயே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த அரண்மனைக்கு வந்ததில் இருந்து அன்னை முகத்தில் முன்பு இருந்த மலர்ச்சியும் புன்னகையும் இல்லாமல் போனதை வெகுவாய் உணர்ந்தான் ஹர்ஷா. தன் அம்மாவை சிரிக்க வைக்க வேண்டும். முன்பு அம்மா தன்னை கொஞ்சியதைப் போன்று கொஞ்ச வேண்டும் என்று வேண்டினான். அவன் என்ன செய்தால் அன்னையை மகிழ்விக்க முடியும் என்று தெரியாமல் தவித்தான். பகீரத பிரயத்தனம் செய்துதான் எப்போதாவது அன்னையின் முகத்தில் மலர்ச்சியை காண முடிந்தது. இந்த நிலையில் மருத்துவம் படிக்க அவன் தேர்வான போது சாரதா மகனை மிகுந்த மகிழ்ச்சியோடு அணைத்து கொள்ளவும் ஹர்ஷா அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தனக்கு அவ்வளவாக இஷ்டம் இல்லாத போதும் தந்தையின் கனவு என்று அன்னை சொன்னதால் தான் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தான். பிசினஸ் எல்லாம் யார் பார்த்து கொள்வது? ஒரே வாரிசு. நாளை நீதானே கட்டி காக்க வேண்டும். டாக்டருக்கு படிக்க போனா எப்படி? ராணி பத்மாவதி பேரனிடம் குறைபட, தாதிசா, அதாவது பாட்டிமா, நான் பெரிய டாக்டர் ஆகணும்னு அப்பாவோட ஆசை. அதையும் நிறைவேற்றுவேனாம். பிஸ்னஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துப்பேனாம். ஹர்ஷவர்தன் மல்டி டேலண்டட். பாட்டியை கொஞ்சிக் கொண்டு பேரன் சொல்ல பத்மாவதி உருகித்தான் போனார். தில்லியில் மருத்துவக் கல்லூரியில் ஹர்ஷா சேர்ந்ததும் வாரா வாரம் ஜெய்ப்பூர் வந்து போய் கொண்டிருந்தான். தில்லியில் அவர்களுக்கு பெரிய பங்களாக்கள் இருக்க மகன் ஹாஸ்டலில் வசிக்காமல் சகல சுகபோகங்களோடு அங்கே வசிக்கும்படி நேர்ந்ததும் இல்லாமல் நண்பர்களை அங்கு அழைத்து வந்து விருந்து ஆட்டம் என்று இருப்பதை அறிந்த சாரதா மிகுந்த கவலை கொண்டார். அடிப்படையில் நல்ல குணங்களை கொண்டவன்தான் என்றாலும் இந்த வயதில் நல்ல நண்பர்கள், ஆரோக்கியமான சூழ்நிலை இவை முக்கியமல்லவா? மேலும் குடும்பத்தினரை விட்டு தூரத்தில் ஹர்ஷாவை வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தனியாக அவன் இருந்தால்தான் சுயமாக அவனது தேவைகளை கவனித்துக் கொள்ள பழகுவான். வாழ்க்கையின் மற்ற பரிமாணங்களை உணருவான் என முடிவு செய்த சாரதா மகனை சென்னைக்கு அனுப்ப திட்டமிட்டார். ஹரி, அம்மா ஒன்று சொன்னா கேப்பையா? ஒரு வார இறுதியில் மகனை அழைத்து பேசினார் சாரதா. என்னம்மா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பந்தானே? அன்னையை கட்டி கொண்டு கொஞ்சினான். ஹரி, நீ மெட்ராஸ்ல மெடிக்கல் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி அங்க போய் படி. சாரதா மெதுவாக சொல்லவும் முதலில் சற்று திகைத்தான் ஹர்ஷா. சரிம்மா, நாம 2 பேரும் மெட்ராஸ் போகலாம். சந்தோஷமாய் சொல்லவும் சாரதா மகனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் தவித்தார். அம்மா அங்க வரல. நீ அங்க ஹாஸ்டல்ல இருந்துதான் படிக்கணும். அங்க எப்ப லீவ் தருவாங்களோ அப்பதான் இங்க வரணும். சற்று கண்டிப்பாய் சாரதா சொல்ல, மகன் சிறு குழந்தை போல அவர் மடியில் படுத்து கொண்டு கட்டி கொண்டான். நான் எப்படிம்மா உங்களை பிரிஞ்சிருப்பேன்? ஹர்ஷாவின் குரல் கம்மி ஒலித்தது. மகனின் செயல் தாய் மனதை கலங்கடிக்க தன்னை திடப்படுத்தி கொண்டு மகனது முகத்தை தன் புறம் திருப்பினார். அம்மாக்காக இதை செய்ய மாட்டியா? சாரதா கேட்க அன்னையின் முகத்தை பார்த்தவன் உடனே, சரிம்மா, உங்களுக்காக மெட்ராஸ் போய் படிக்கிறேன் என்று கூறினான். தான் இல்லாத போது ஏதோ நடந்திருக்க வேண்டும். பாட்டி ஏதும் திட்டினாரோ? அப்படியே திட்டி இருந்தாலும் என்கிட்ட ஏதும் சொல்ல மாட்டாங்க. பாட்டி பெரியம்மா எல்லோருக்கும் மரியாதை தரணும்னு தான் சொல்வாங்க என்ற மனதில் நினைத்த ஹர்ஷா அன்னையிடம் சம்மதம் தெரிவித்தான். சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் என்றதும் பத்மாவதி ஏன் எதற்கு என்று எதிர்ப்பு தெரிவிக்க தனக்கு அங்கே படிக்க ஆசை என்று ஹர்ஷா சமாளித்தான். பேரன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றாமல் போய்விடுவாரா என்ன? உடனேயே மாற்றலுக்கு ஏற்பாடு செய்தனர். அன்னையின் ஆசைப்படி சென்னையின் தலை சிறந்த மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தாகிவிட்டது. ஹாஸ்டல் ரூமில் அவனை விட்டுவிட்டு அன்றே ஜெய்ப்பூர் கிளம்பி விட்டிருந்தார் சாரதா. ஆனால் ஆண்கள் விடுதியில் ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு சீனியர் மாணவன் ஹர்ஷாவை அடையாளம் கண்டு கொள்ள அவன் ராஜகுமாரன் என்ற விஷயம் வெகு வேகமாய் பரவி விட்டிருந்தது. தன்னை எல்லோரும் எங்கேயும் பிரின்ஸ் பிரின்ஸ் என்று கொண்டாட ஹர்ஷா உண்மையில் மிகவும் மகிழ்ந்துதான் போனான். அவனையும் அறியாமல் ராஜகுமாரன் என்ற கர்வம் மணிமகுடமாய் அவன் சிரசில் அமர்ந்து கொள்ள அதை எட்டி உதைத்திருந்தாள் ஹரிணி. மீண்டும் ஓர் கடல் அலை வந்து மோத ஹரிணி மீது மனதில் துளிர்த்த கோபத்தை அந்த அலையினாலும் குளிர்விக்க முடியவில்லை. 2 நிமிஷத்துல நல்ல பொண்ணுன்னு அம்மா கிட்ட பேர் வாங்கிட்டா ராட்சசி. பிரின்ஸ் பீன்ஸ்ன்னு சொல்றா.
இரு, ஒரு நாள் உன் வாயாலேயே என்னை பிரின்ஸ் ஹர்ஷவர்தன் தி கிரேட்னு சொல்ல வைக்கிறேன். அவன் சபதம் செய்ய அலைகள் ஆகட்டும் என்று ஆர்ப்பரித்தன. வான்மழையும் தங்கள் பங்கிற்கு சித்திக்கட்டும் என்று ஆசிகள் வழங்கின. ஆனால் அந்த சபதம் நிறைவேற 16 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று அவன் அப்போது நினைத்திருக்கவில்லைதான். அன்று இரவு தனது அறையில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து இருட்டை வெறித்து கொண்டிருந்தாள் ஹரிணி. ஆனாலும் நீ பிரின்ஸா அப்படி கேலி செய்திருக்க கூடாது ஹரிணி, ரஞ்சனி மெதுவான குரலில் சொன்னாள். ஹரிணி பதில் ஏதும் உரைக்கவில்லை. அவள் முகத்தை பார்த்த ரஞ்சனிக்கு அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்றும் புரியவில்லை. ஹரிணி தனக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். அம்மா சொன்ன மாதிரி அவன் உண்மையில் நல்லவனாக இருக்கலாமே. அவன் அம்மா கூட எவ்வளவு கம்பீரமா சாந்தமா இருந்தாங்க. நான் ஏன் அப்படி அவனை சொன்னேன்? நான் செய்தது தப்பில்லையா? இல்லை இல்லை, நான் செய்தது தப்பு ஒண்ணும் இல்லை. அவனுக்கு எவ்வளோ திமிரு! அவன் பணக்காரன், ராஜ பரம்பரைன்னு பெருமை காட்டத்தான் ட்ரீட் கொடுத்தான். அதென்ன, அவனா சுயமா உழைச்சு சம்பாதிச்ச பணமா? சரி, அவன் திமிரு பிடிச்சவனாகவே இருக்கட்டும். எனக்கு பிடிக்கலைன்னா நான் ஒதுங்கி போயிருக்க வேண்டியதுதானே. நான் பேசாம தான் போயிருப்பேன். இந்த ரஞ்சனியும் ஹேமந்தும் தான் என்னையும் வா வான்னு கூப்பிட்டு அப்படி பேச வச்சுட்டாங்க. நாளைக்கு அவங்கிட்ட சாரி கேட்கலாமா? சேச்சே, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் என்ன தப்பண்ண? என் மனசுல பட்டதை பட்டுன்னு சொன்னேன். மற்றவங்கள அது ஹர்ட் செய்யுமோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அவனுக்கு தான் நான் சொன்னது புரிஞ்சிருக்காதே. எப்படியும் நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. பிரின்ஸ் பீன்ஸ்னு படிக்க வந்த இடத்துல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? யாராச்சும் ஒருத்தராவது அவனுக்கு குட்டு வைக்க வேண்டாம்? அவன் அம்மா தமிழ்ல பேசினாங்களே, அவனுக்கும் தமிழ் தெரியுமோ என்னவோ? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. மத்தவங்க தூக்கி வச்சு ஆடினா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு அவன் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு கெத்து காட்டுறானாம். நீண்ட நேரம் இப்படி அவளுக்குள்ளேயே வாதம் செய்தவள் அன்று இரவு உணவு கூட அருந்தாமல் உறங்கிப் போனாள். ஹர்ஷவர்தனோ அவன் அறையில் கையில் மொபைல் பேசியுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்தியாவில் மொபைல் போன் அறிமுகமாகி இருந்தது. ஹர்ஷாவின் கைகளில் மொபைல் இருந்தது, வியப்பேதும் இல்லை. ராஜகுமாரன் தொலைவில் படிக்க செல்கிறான் என்றதுமே அவனது பாட்டி முதலில் அவனுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்திருந்தார். சற்று முன் அவனது அன்னையிடம் அனைத்தையும் கொட்டி தீர்த்திருந்தான் ஹர்ஷா. என்ன பிரின்ஸ் பீன்ஸ்னு சொல்றாமா? குரல் பிசிறியது. ஹர்ஷா கூறியதும் சாரதாவின் கண்கள் முன் ஹரணி வந்து போனாள். அப்போதே அவரை கவர்ந்த பெண் அல்லவா அவள்? இப்போது அவரது பார்வையில் இன்னும் அருமையாகி போனாள். அத்தனை பேர் அவனை பிரின்ஸ்னு கொண்டாட அவள் மட்டும் அலட்சியம் செய்து போயிருக்கிறாள். அவள் ஹரியோடு இருக்கும் பட்சத்தில் ஹரி அவனுக்குள் இருக்கும் உண்மையான அடையாளத்தை உணர்ந்து கொள்வான். சாரதா மனதில் தானாக இந்த எண்ணம் உதித்தது. மகனை அப்போது சமாதானம் செய்ய வேண்டியிருந்ததே. அவன் கொஞ்சம் உடைந்துதான் போயிருந்தான். இதற்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்பட்டால் என்ன ஆவது? அவரது மனம் பெரிதும் கலங்கியது. ஹரிக்கண்ணா, அம்மா என்னைக்காவது உன்னை பிரின்ஸ்னு கூப்பிட்டு இருக்கனா? சாரதா இப்படி கேட்கவும் ஹர்ஷா ஒன்றும் புரியாமல் விழித்தான். இல்லையேம்மா, ஹரிக்கண்ணா, ஹரி செல்லம் இப்படித்தான் கூப்பிடுவீங்க. குழந்தையாய் மகன் குழைந்தான். தாய் மனம் அவனை அக்கணம் அள்ளி மடியோடு அரவணைக்க துடித்தது. இருப்பினும் தன் உணர்வுகளுக்கு கடிவாளம் இட்டார். அவனை தற்போது சுட்ட பொன்னாக்க வேண்டும். வைரத்திற்கு பட்டை தீட்ட வேண்டும். இதுவே அவர் மனதில் வைராகியமாக இருந்தது. சாரதா காரணம் இல்லாமல் இவ்வாறு கலங்கவில்லை. அந்த அரண்மனை வாழ்வில் ராஜா குடும்பத்தினர் மற்றவரை நடத்திய விதம் மற்றும் அவர் அங்கே அறிந்த வசதி படைத்த பிள்ளைகளின் வளர்ப்பு எல்லாம் சேர்த்துத்தான் அவரை அச்சுறுத்தியது. தன் மகன் பிறப்பால் அல்லாது, பரம்பரையின் பெருமையால் அல்லாது, தனது நற்செயல்களால் நன்மதிப்பை பெற்ற உலகத்தினரால் முடிசூட்டப்பட வேண்டும் என்றே பெற்றவள் உள்ளம் ஆசை கொண்டது. ஏனோ ஹரிணியின் எண்ண அலைகள் தன்னுடையதை ஒத்து இருப்பதாக சாரதாவின் உள் உணர்வு சொன்னது. அம்மாக்கு நீ எப்பவுமே ஹரிதான? அது மாதிரிதான் ஹரிணி. அவளுக்கு நீ எப்பவும் கிளாஸ்மேட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சிருப்பா. சாரதா சொல்லவும் ஹர்ஷாவால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அன்னையின் சொல்லுக்கு அவன் எதிர்வாதம் செய்தான் இல்லை. அவனுக்கு அவன் அம்மாதான் எல்லாம். அவன் அன்னையின் சொல்லை எப்போதும் மறுத்து பேசியதில்லை. அவன் அம்மாவிற்கு ஹரணியை பிடித்து போனதை அவனும் அறிந்திருந்தான் தானே. அதனாலும் அவள் மேல் சற்று பொறாமை கொண்டான் தான்.
முனங்கினான் ஹர்ஷா. தாய் அறியாத சூலா? சாரதா மகனின் மனதை புரிந்து கொண்டார். ஹரிகண்ணா, நீ நல்லா படிச்சு நல்ல டாக்டரா வரணும். அது மட்டும்தான் உன்னோட லட்சியமா இருக்கணும். உன் அப்பாவோட கனவை நீ நிறைவேற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழம்பக்கூடாது. யார் என்ன சொன்னா என்ன? வேறு விதமாய் அவனை தேற்ற முயன்றார். சரிம்மா, உதடுகள் சொன்னாலும் மனதில் இன்னும் தீவிரமாக உறுதி கொண்டான். அவள் வாயால் பிரின்ஸ் ஹர்ஷவர்தன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன் நான். அன்னையிடம் பேசி முடித்தவன் சிறிது நேரம் நடை பயின்று அயர்ந்து உறங்கிப் போனான். காலம் வேகமாக உருண்டோட ஹரிணி ஹர்ஷவர்தன் இருவரிடத்திலும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. அனாட்டமி தேர்வில் ஹர்ஷா முதல் மதிப்பெண் பெற்றபோது ஹரிணியின் ஒற்றை புருவம் உயர்ந்து வியப்பை காட்டியதை ஹர்ஷா தற்செயலாக பார்த்து விட்டான். அவ்வளவுதான். அவன் மனம் உள்ளுக்குள் பிரேக் டான்ஸ் ஆடியது. அவள் ஜஸ்ட் பாஸ் மதிப்பெண் தான் பெற்றிருந்தாள். அவனுக்குள் அலட்சியம் குடி புகுந்திருந்தது. ஹர்ஷா கல்லூரிக்கே பிரின்ஸ் ஆகி போனான். அந்த கல்லூரி வாட்ச்மேன், கேன்டீன், டீ மாஸ்டர் முதல் சீனியர் மாணவர்கள் வரை எல்லோராலும் பிரின்ஸ் என்றே அழைக்கப்பட்டான். ஹர்ஷவர்தன் ஹரிணி மட்டுமே அவன் பெயரை அவனுக்கு அடிக்கடி நினைவூட்டினாள். இருவரும் முறைத்து கொண்டிருந்தாலும் அவனின் திறமையை அவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அன்று அனாட்டமி வகுப்பில் இதயம் பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர். கடாவர் இதயத்தை எவ்வாறு டிசக்ஷன் செய்வது என்று கற்பித்தார். அந்த டேபிளில் இருந்த நால்வரும் இதயத்தை பார்த்ததும் சிறிது நேரம் மௌனமாகினர். ஒரு காலத்துல இந்த இதயம் துடிச்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஹேமந்த் சொல்லவும் எல்லோருக்குமே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இந்த இதயத்துக்குள்ள எத்தனை பொண்ணுங்க பேர் எழுதியிருக்குன்னு திறந்து பார்த்திடலாம். ஹர்ஷா இலகுவாக சொல்லவும் ஹரணியும் உள்ளூர அவனை மெச்சத்தான் செய்தாள். இருந்தாலும் அவன் ஒன்று சொல்லிவிட்டால் அதற்கு எதிர்ப்பா ஏதாவது தெரிவிக்க வேண்டும் இல்லையா? எல்லோரும் ஒன்றும் ஃப்ளட்டா இருக்க மாட்டாங்க. ஒரே பெண்ணை மனசுல நினைச்ச கடைசி மூச்சு வரை வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? வேண்டுமென்றே ஃப்ளட் என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னாள் ஹரிணி. கடந்த 6 மாதமாக அவளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். எல்லோரிடமும் கலகலப்பாய் உற்சாகமாய் பேசும் ஹர்ஷவர்தன் வகுப்பு பெண்களிடத்திலும் இலகுவாக பேசினான். அவன் வடக்கே வளர்ந்தவன் ஆகையால் அவன் எதேச்சையாக கை குலுக்குவதை கூட பெண்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு கற்பனைகளில் மிதந்து கொண்டிருந்தனர். ஒரு முறை ரஞ்சனையும் அப்படி பிதற்றவே ஹரணி இன்னும் கடுப்பானாள். அந்த கல்லூரியின் சீனியர் மாணவர்கள் மாதம் ஒரு முறை அருகில் இருந்த கிராமங்களுக்கு சென்று மெடிக்கல் கேம்ப் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பொதுவாக மாதத்தின் 2வது ஞாயிறு அன்று இந்த கேம்ப் நடத்தப்பட்டது. ஹர்ஷா அங்கு சேரும் முன்பிருந்தே ஹரிணி 2 மாதங்களாக அந்த கேம்புக்கு சென்று தன்னால் ஆன உதவிகளை சீனியர் மாணவர்களுக்கு புரிந்தாள். கிடைக்கிறதே ஒரு சண்டே. நாம ஃபர்ஸ்ட் இயர், நமக்கு அங்கே என்ன தெரியும்? ஒரே போர் ஒரே போன்னு ஷைலாக்கா சொல்லியிருக்காங்க. ஒரே போர்னு ஷைலாக்கா சொல்லியிருக்காங்க. மெஸ்ல சண்டே மட்டும்தான் நான்வெஜ் போடுவாங்க. நான் மிஸ் செய்ய மாட்டேன்ப்பா. சங்கீதா, ரேவதி இன்னும் மற்றவர்களும் சொல்ல ரஞ்சனிக்கும் செல்ல விருப்பமில்லாமல் இருந்தது. ஹரிணி எப்போதும் ரஞ்சனியை எதற்குமே வற்புறுத்தியதில்லை. ஹர்ஷா அங்கு சேர்ந்து 2 மாதம் சென்ற நிலையில் இந்த கேம்பை பற்றி அறிந்தான். அதுவும் ஹரிணி மூலம். பிரின்ஸ், ஹரிணி உன் கிளாஸ்மேட் தானே? அவளை ஈவினிங் கேன்டீன் வர சொல்றியா? நாளைக்கு கேம்ப் போகிறத பற்றி டிஸ்கஸ் செய்யணும். அந்த கேம்பை ஒருங்கிணைக்கும் சீனியர் மாணவன் சொல்ல ஹர்ஷா என்ன கேம்ப் என்று கேட்டறிந்தான். ஹரணியிடம் அவன் தகவல் சொன்னதும் அல்லாமல் அவளோடு கூடவே அவனும் வந்து கேம்ப் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டான். இவன் எதுக்கு நம்ம கூடவே திரியிறான் ஹரிணி? திரியறா? ஹரிணி மனதில் நினைத்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அடுத்த நாள் கல்லூரி பஸ்ஸில் ஹர்ஷாவும் உடன் வர உண்மையில் ஆச்சரியம் அடைந்தாள் ஹரிணி. அந்த நிமிட நேர ஆச்சரிய மின்னல் ஹர்ஷவர்தன் முகத்தில் ஒரு கர்வத்தை தோற்றுவித்தது. ஆனால் அடுத்த மாதம் ஹர்ஷா செல்வதை அறிந்து ரஞ்சனி, ரேவதி உட்பட அவர்கள் வகுப்பு மாணவிகள் பலரும் கேம்ப் வர விருப்பம் தெரிவித்து கேம்பில் ஹர்ஷாவை சுற்றியே வட்டமடித்து கொண்டிருந்ததை பார்த்த ஹரிணி மிகுந்த கடுப்பானாள். பெரிய கண்ணன் இவர், இவங்கெல்லாம் கோபிகைகள், பொறிந்தாள் ஹரிணி. அதுவரை ஹர்ஷாவிற்கு ரஞ்சனியை தெரிந்திருக்கவில்லை. அன்று கேம்பில் ஹரிணியின் ரூம்மேட் என்று மனோரஞ்சனி தன்னை அறிமுகம் செய்து கொள்ளவும், ஹாய் மானு என அவள் பெயரை சுருக்கி கூப்பிடவும் ஆகாயத்தில் மிதந்தாள். என்னை இதுவரை யாருமே மானுன்னு கூப்பிட்டதே இல்லை.
விடுதி அறைக்கு வந்த பின்னும் ரஞ்சனி மிதந்து கொண்டிருந்தாள். சிறு வயதில் இருந்தே இரு பாலர் படிக்கும் பள்ளியில் படித்ததாலும் வெளி உலகத்தை அதிகம் அறிந்திருந்ததாலும் ஹரணிக்கே சாதாரணமாக தெரிந்த கை குலுக்கல் சற்றே கட்டுப்பாடுகளுடன் வளர்ந்த ரஞ்சனிக்கு கற்பனைகளை தோற்றுவித்தது. ரஞ்சு, இட் வாஸ் கேஷுவல், ஹரணி தோழிக்கு எடுத்து சொல்லவும் ஓரளவு ரஞ்சனியும் புரிந்து கொண்டாள். ஆனால் தூபம் போடவே ஒரு கூட்டம் அங்கு இருந்ததே. இவனை யாரு அவள்களோடு கைகுலுக்க சொன்னது? அதற்கும் ஹர்ஷாவையே பழி சொன்னாள். இதையெல்லாம் மனதில் வைத்து ஹரணி அவனை ஃப்ளட் என்று சொன்னதும் அவன் எதிர்வாதம் ஏதும் புரியவில்லை. டிசக்ஷனை தான் செய்ய போவதாக சொன்னான். அன்று அவனுடைய முறை. அவனுக்கு புத்தகத்தில் இருந்து படித்து கைடு செய்வது ஹரணியின் முறை. ஹரணி கிரேஸ் அனாட்டமி புத்தகத்தில் இருந்து படித்து சொல்ல சொல்ல இதயத்தை மிகவும் நுணுக்கமாய் டிசக்ட் செய்தான் ஹர்ஷா. அதை பார்த்த ஹரணிக்கு ஏதோ ஒரு அருமையான புத்தகத்தை படிப்பது போல, ஒரு இனிய இசையை கேட்பது போல ஒரு உணர்வு. அவன் அவ்வளவு தீர்க்கமாய், கவனமாய், நளினமாய், அதே சமயம் கச்சிதமாய் செய்து கொண்டிருந்தான். ஆர் யூ கோயிங் டு பி எ கார்டியாக் சர்ஜன்? நீ இதய அறுவை சிகிச்சை நிபுணனாக ஆகப் போகிறாயா? எது அவளை செலுத்தியது? எந்த சக்தி வருங்காலத்தை அவள் நாவில் குடி வைத்தது என்று அவள் அறியாள். சட்டென அவள் கேட்டுவிட குனிந்திருந்த தலையை நிமிர்த்தினான் அவன். அவள் விழிகளில் தன் பார்வையை செலுத்தியவன் அந்த கணத்தில் சொல்லியிருந்தான். எஸ். அவனுக்குமே தெரிந்திருக்கவில்லை. அவன் எஸ் சொல்லி முடித்ததும் தான் உணர்ந்தான் தான் கூறியதை. உடனேயே பார்வையை அகற்றி கொண்டாள் ஹரிணி. தான் ஏன் இப்படி கேட்டு வைத்தோம் என்று தெரியாமல் தன்னை தானே கடிந்தும் கொண்டாள். கார்டியாக் சர்ஜன் இஸ் நாட் சோ ஈஸி, அவள் சொல்லவும் அலட்சியமாக தோளை குலுக்கினான். வி வில் see it. அவன் வி என்று பன்மையில் சொன்னது இருவர் கவனத்திலும் அப்போது பதியவில்லை. முதலாம் ஆண்டு உற்சாக கேளிக்கைகளுக்கும் குறைவில்லாமல் சென்றது. வகுப்பு மொத்தமும் டூர் போவதாகட்டும், இல்லை கிளாஸ் கட் செய்து சினிமா போவதாகட்டும் ஹரணி லாவகமாக கழண்டு கொள்வாள். ஹர்ஷா அதை கவனித்தாலும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அன்று காலேஜ் டே. கல்லூரியே விழா கோலம் பூண்டிருந்தது. மாலை கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. பெண்கள் அனைவரும் மண்ணில் நடமாடும் தேவதைகளோ என்று எண்ணும்படி வண்ண வண்ண பட்டு புடவைகள், டிசைனர் சேலைகளில் ஜொலித்தனர். நிஜமாகவே நம்ம கிளாஸ் பொண்ணுங்க தானா? முதலாம் ஆண்டு மாணவர்கள் தான் மிகுந்த ஆச்சரியம் கொண்டனர். மற்ற மாணவர்கள் அனைவரும் பேண்ட்ஸ் ஷர்ட் என்றிருக்க, ஹர்ஷா தன் உயரத்திற்கு கம்பீரமாக குர்தா பைஜாமா அணிந்திருந்தான். ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையான சில்க் காட்டன் தான் என்றாலும் அவனது தோற்றமும் நிமிர்வும் அவன் ராஜகுமாரன் தான் என்று சொல்லாமல் சொன்னது. நமக்கு ஜூனியர் பையனா வந்து சேர்ந்துட்டான். சைட் கூட அடிக்க முடியாது, சீனியர் மாணவியர் சிலர் கூறியது அவன் செவிகளில் விழ மிகுந்த கர்வத்தோடு வலம் வந்தான். ஆடிட்டோரியம் உள்ளே இசை மழை பொழிய, வெளியே வான்மழை நானும் இணைந்து கொள்கிறேன் என்று பொழிய, அந்த இனிய மாலை பொழுதை மிகவும் ரசித்தபடியே வெளியே வந்தான் ஹர்ஷவர்தன். வண்ண விளக்குகள் ஒளிர அதில் ஜொலித்த மழை துளிகளை அணு அணுவாய் ரசித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஹரிணி. அவளை பார்த்தவன் ஒரு கணம் இமை தட்டவும் மறந்தான். அன்று புடவை அணிந்திருந்தாள். அடர் பச்சை நிறத்தில் சிவப்பு ஜருகை கரையிட்ட காட்டன் புடவை. தலைமுடியை நுனியில் லேசாக பின்னலிட்டு விட்டிருந்தாள். ரஞ்சனியின் வற்புறுத்தலின் பேரில் பெயருக்கு ஒரு சாண் அளவு மல்லிகையை சொருகியிருந்தாள். ஒப்பனைகள் ஏதும் செய்திருக்கவில்லை அவள். அம்மா, அவன் உதடுகள் உச்சரித்தன. ஏதோ ஒரு உணர்வு உந்த ஹரிணி திரும்பி பார்க்க அங்கே ஹர்ஷா நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் அவள் முதல் முறையாக சிநேகமாக புன்னகைத்தாள். அவள்தான் மழையை கண்டால் மழலை ஆகிவிடுவாளே. அவளை நோக்கி மெல்ல நடந்தவன் மூளையில் அவள் ஹரிணி என்று உரைத்தது. அவள் அருகில் வந்தவன் அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். அவளும் அவனைத்தான் பார்த்தாள். அந்த பார்வையில் அவன் தோற்றத்தை கண்ட மயக்கம் துளியும் இல்லை. ஓர் லயிப்பு, ஓர் ஆச்சரியம். மருந்துக்கும் இல்லை. அன்று முதல் முறை கேம்ப் போன போது அவள் விழிகளில் அவனுக்கான ஆச்சரியத்தை பார்த்திருக்கிறான். அன்றும் ஹார்ட் டிசக்ஷன் போது அவள் மெச்சுதலாய் பார்த்தாள். அம்மா, உன்னை பிரின்ஸ்னு எப்போவாவது கூப்பிட்டிருக்கேனா? அன்னையின் மொழிகள் அவன் செவிகளில் ஒலித்தன. இவள் மற்றவர்களை விட வித்தியாசமானவள். எல்லோரும் பட்டு டிசைனர் என்று அணிந்திருக்க, இவள் சாதாரண காட்டன் புடவை அணிந்து கொண்டு நிற்கிறாள். அதுவே என்னை இவளிடம் இழுத்து வந்திருக்கிறது என்று இவளுக்கு தெரியுமா?
இதே புடவை, இதே கலர், இதே டிசைன், காற்றில் பறக்கும் இந்த முந்தானை, சிறு பிராயத்தில் கண்ணாமூச்சி விளையாட்டில் நான் ஒளிந்து கொள்ளும் ரகசிய இடமாக இருந்திருக்கிறது. நான் விளையாடி களைத்து வருகையில் என் வேர்வையை துடைத்து விட்டிருக்கிறது. குளிரில் நான் லேசாக நடுக்கம் கொள்ள எனக்கு கதகதப்பை கொடுத்திருக்கிறது. கூட்டத்தில் நான் தொலைந்து போகாமல் இருக்க என்னை பிடித்து வைத்திருக்கும் நங்கூரமாய் இருந்திருக்கிறது. இவளுக்கு தெரியுமா, என் அம்மாவின் புடவைகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்த புடவை இது. எப்படி இவளுக்கு தெரிந்தது? அதை போலவே கட்டிக்கொண்டு என் கண்முன் நிற்கிறாள். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை அவன் முகம் நவரச பாவனைகளாய் ஒளிபரப்ப இப்போது அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஹாய் ஹரிணி, வேண்டுமென்றே அவளை வம்பிழுத்தான். முதலில் கவனிக்காதவள் பின் அவன் சொன்னதை உணர்ந்து முறைத்தாள். சரியா தான் பேர் வச்சிருக்க, ஹாரரிணி. ஹ, அவள் ஹாரர் மூவியில் வரும் பேய் போல இருக்கிறாள் என்று சொல்லி கேலி செய்தான். தான் சாதாரண காட்டன் சாரி கட்டியிருப்பதால் தான் தன்னை கேலி செய்கிறான் என்று எண்ணியவள் அவன் மேல் இன்னும் அதிகமாய் ஆத்திரம் கொண்டாள். அவனை மிகவும் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டு விருட்டென சென்று விட்டிருந்தாள். ஏனோ அவள் சேலையில் இருந்த அந்த தோற்றம் அவன் மனதில் ஆழ பதிந்து போனது. தேர்வுக்கான ஸ்டடி லீவுக்கு முன் கடைசி பிராக்டிக்கல் வகுப்பு அன்று மதியம் நடந்தது. எல்லோரும் அவரவர் டேபிள் மேட்ஸோட பிளட் குரூப் டெஸ்ட் செய்ய போறீங்க. பேராசிரியர் ரத்தத்தின் குரூப் பற்றியும் அதை எப்படி பிரித்து கண்டறிவது என்பதையும் செயல் விளக்கம் அளித்தார். எல்லோருக்கும் ஒரு ஊசி சிரிஞ்ச் கொடுக்கப்பட்டது. அவரவர் டேபிள் மேட்ஸின் ரத்தத்தை சிரிஞ்ச் மூலம் உறிஞ்சி அதை பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி இரத்த நாளத்தை கண்டறிந்து அதை செய்ய வேண்டும் என்றும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஹர்ஷாவை அமர வைத்து அவனது புஜத்தில் ஸ்ட்ராப் கட்டி அவனது கையில் இருந்த இரத்த நாளத்தில் இருந்து சிரிஞ்ச் மூலம் நிமிட நேரத்தில் குருதியை உறிஞ்சி அதை பரிசோதனை செய்து பேராசிரியரிடம் காண்பித்தாள் ஹரிணி. பி பாசிட்டிவ் சார், அவள் சொல்லவும் ஹர்ஷாவும் எட்டி பார்த்தான். வெரி குட் ஹர்ஷா, நவ் யூ செக் ஹர்ஸ் சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றார். அவன் என்ன நடக்கிறது என்று சுதாரிக்கும் முன்னரே ஹரிணி அந்த சோதனையை செய்து முடித்திருந்தாள். மெடிக்கல் கேம்பில் பிளட் டெஸ்ட் எடுக்க பயின்றிருந்தாள் ஹரிணி. அது அவளுக்கு வெகுவாய் கை கொடுத்தது. ஹர்ஷாவிற்கு வலி ஏதும் தெரியக்கூட இல்லை. இப்போது ஹரிணி ஸ்டூலில் அமர்ந்து கொண்டு இடது கையை அவன் புறம் நீட்டினாள். அப்போது அவர்கள் அருகே ஹேமமாலினி ஹேமந்தை இழுத்து கொண்டு வந்தாள். ஹரிணி, இவன் என்னை 2 முறை பிரிக் செய்துட்டான், ப்ளீஸ் ஹெல்ப். ஹேமந்தை குறை சொல்லியபடியே ஹரிணிக்கு அடுத்திருந்த ஸ்டூலில் அமர்ந்து கொண்டாள். ஹரிணி அவள் கையில் ஸ்ட்ராப்பை கட்டி இரத்த நாளத்தை தேட அது தெரிவேனா என்று போக்கு காட்டியது. ஹேமா, எனக்கும் கிடைக்கல, லெக்சரரை கூப்பிடுவோமா? ஹரிணி கேட்க, லெட் மீ ட்ரை என்று முன் வந்தான் ஹர்ஷா. பிரின்ஸ், வலிக்காம செய், ஹேமா சொல்ல மாலு வில் ஐ எவர் ஹர்ட் யூ டியர் என்று சிரித்தபடியே அவளது கரத்தில் இரத்த நாளத்தை தேடினான். இவனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது? கேம்பில் ஒருமுறை கூட இதையெல்லாம் செய்ததில்லை இவன் என்று ஹரிணி மனதில் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் லாவகமாக ஊசியை செலுத்தி வெற்றிகரமாக இரத்தத்தை எடுத்திருந்தான். வாவ் பிரின்ஸ், யூ ஆர் தி பெஸ்ட், ஹேமா உற்சாகமாகிவிட ஹேமந்த் முகத்தை தொங்க வைத்து கொள்ள ஹர்ஷா அவனை தட்டி கொடுத்தாள். அவர்கள் தேங்க்ஸ் சொல்லி அவர்கள் டேபிளுக்கு சென்ற பின் ஹரிணி தனது கையை நீட்டினாள். ஹர்ஷா அவளது புஜத்தில் ஸ்டாப்பை கட்ட ஹரிணியின் இரத்த நாளங்கள் புடைத்தன. என்னதான் இருந்தாலும் இவன் திறமையானவன்தான். மனதிற்குள்ளேயே பாராட்டை வாசித்தாள் ஹரிணி. ஆனால் சிறிது நேரத்திலேயே அவள் எண்ணம் பொய்யாகியதோ என்ற எண்ணம்படி சிரஞ்சை கையில் எடுத்த ஊசியை அவள் கையில் செலுத்த முயன்ற ஹர்ஷாவின் கரங்கள் வெகுவாய் நடுங்கின. ஒன்றும் புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஹரிணி. ஹர்ஷவர்தன், எல்லோரும் முடிக்க போறாங்க, சீக்கிரம் பிளட் எடு, அவள் அவனை மிரட்டும் தொனியில் கூற நடுக்கத்துடனே அவள் இரத்த நாளங்களில் ஊசியை செலுத்தினான். செலுத்தியவன் கண்களை இறுக மூடவும் செய்தான். என்னாச்சு? அவள் அவனை பார்த்து கேட்டாள். அவன் முகத்தில் நிஜமாக ஒரு பதட்டம் இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன் தானே ஹேமாவுக்கு பிளட் எடுத்தான், ஒழுங்கத்தானே இருந்தான். இப்ப என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேளை என் கையை தொடக்கூட அவனுக்கு அருவருப்பா இருக்கோ? அவள் பலவாறு சிந்தனை செய்து கொண்டிருக்க ஒரு வழியாக இரத்தத்தை எடுத்திருந்தான் அவன். பஞ்சு கொண்ட ஊசி குத்திய இடத்தில் அழுத்தி வலிச்சுதா என்று கேட்கவும் செய்தான். விழி அகல அவனை அதிசயமாய் பார்த்தாள் ஹரிணி.
அவன் கண்களில் இன்னும் ஒருவித பதட்டம் தெரிந்தது. அது என்ன என்று ஹரிணியால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன் ஹர்ஷாவிற்கும் புரியத்தான் இல்லை. சற்று முன் ஹேமமாலினிக்கு லாவகமாய் நடந்த இரத்த பரிசோதனை செய்தவன் ஹரிணியின் கையில் ஊசியை செலுத்த ஏன் நடுக்கம் கொண்டான்? அவளுக்கு வலித்து விடுமோ என்று பயந்தான். தான் அந்த வலியை தருகிறோம் என்ற எண்ணத்தில் வந்த பயமும் நடுக்கமுமா? காலம் அவர்களுக்கு இந்த உணர்வின் விடையை ஒரு நாள் கண்டிப்பாக தந்துவிடும். அவன் அவளது பிளட் குரூப்பை கண்டுபிடித்து சொல்லவும் வாட் நான்சென்ஸ் என்று கூறியபடியே மைக்ரோஸ்கோப் மூலம் பார்த்தாள். மீண்டும் மீண்டும் நம்ப மாட்டாமல் பார்த்தாள். பேராசிரியர் வந்து ஹர்ஷா கண்டுபிடித்ததை உறுதி செய்து அகன்றவிட சற்றே தள்ளாடினாள். தடுமாறியவளை ஸ்டூலில் அமர செய்தான் அவன். ஒரே ஒரு நொடி அவன் கரங்களை அழுத்தமாக பிடித்து கொண்டவளின் கண்களில் திகைப்பு அப்பட்டமாய் தெரிந்தது. அவளை அறியாமலேயே கண்ணீர் அருவியாய் வழிந்தது. ஏன் அழுகிறாள் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் அவள் கண்ணீர் அவன் இதயத்தில் வலியாய் இறங்கியது. ஹரணி, என்னாச்சு? அவன் உலுக்கவும் சட்டென அவன் கரத்தை விடுவித்தவள் அவசரமாய் கண்களை துடைத்து கொண்டாள். ஒண்ணுமில்ல என்று தலையாட்டியவள் தனக்குத்தானே இது உண்மையில்லை, இது ஏதோ தப்பா காட்டுது என்று சொல்லிக் கொண்டது அவனுக்கு நன்றாக கேட்டது. வகுப்பு முடிந்ததும் அவள் அவசர அவசரமாக ஓடினாள். அதற்கு பிறகு 20 நாட்கள் கழித்து தேர்வு ஹாலில் தான் அவளை அவன் பார்த்தான். முன் எப்போதும் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தாள். முதலாம் ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளிவர அடுத்த ஆண்டில் கால் பதித்தனர். இப்போது நேரடியாக ஹாஸ்பிட்டல் சென்று நோயாளிகளை பரிசோதனை செய்ய தயாராகினர். வெள்ளை கோட் அணிந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் மாட்டிக்கொண்டு ஒருவித பெருமை தலை தூக்க அந்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் கிளினிக்கல் ரவுண்ட்ஸ் சென்றனர். அன்று சர்ஜிக்கல் ரவுண்ட்ஸ் முடிந்து வெளிவருகையில் மாடிப்படியில் அவள் கரத்தை அழுந்து பற்றினான் ஹர்ஷா. ஏய், என்ன செய்யற? அவள் விடுவிக்க முயன்றாள். டெல்மி, அன்னைக்கு பிராக்டிக்கல் போது ஏன் அழுத? அவன் ஞாபகம் வைத்து கேட்க சட்டென அவள் விழிகள் குளமாயின. அவளுக்கும் யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் போயும் போயும் இவனிடமா என்றும் இருந்தது. ஒண்ணுமில்ல, லீவ் மீ. இனிமே இப்படி செய்தா உன் மேல கம்ப்ளைண்ட் செய்திருவேன். அவள் அவன் மீது பாய மிகுந்த கோபத்துக்கு உள்ளானான் ஹர்ஷா. அனுசரணையாக அவன் கேட்க முயல அவள் கூறியதை கேட்டவன் சட்டென அவள் கையை உதறி திரும்பி பார்க்காமல் சென்றான். திமிரு, இப்படி திமிரு பிடிச்சவளை நான் பார்த்ததே இல்லை. அவன் உரக்க சொன்னது அவள் செவிகளில் எட்டியது. அன்று நீ கண்டுபிடித்து சொன்னபோது என் தலையில் இறங்கிய இடிக்கு பின்னும் என்ன திமிர் மிஞ்சி இருக்க போகுது? விரக்தியாய் வறண்ட சிரிப்பை உதிர்த்தாள். ஹர்ஷாவிற்கு கட்டுக்கடங்காத கோபம். தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடை பயின்று கொண்டிருந்தான். என்னவோ அவ கையை பிடிச்சு நான் இழுத்த மாதிரி சீன் போடுறா. ஹாரர் பிசாசு, கம்ப்ளைண்ட் செய்வாளாம், செய்யட்டுமே. ஆண் பெண் வித்தியாசமின்றி தோழமையுடன் அவன் கை பற்றி கொள்வதும் தோள் தட்டி கொடுப்பதும் உண்டுதான். ஆனால் ஒருபோதும் அவன் ஒழுக்கம் பிறழ்பவன் இல்லை. அவன் ஹரிணியின் கையை பற்றி நிறுத்தியதை அவள் தவறாக எண்ணியது அவனுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. ஒழுக்கம். சாரதா மகனுக்கு பாலூட்டும் போதே ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தார். ஹர்ஷாவின் நாடி நரம்புகளில் ஒவ்வொரு அணுவிலும் ஒழுக்கம் நிறைந்திருக்க அவனே பிடிவாதமாக நினைத்தாலும் அவனால் ஒழுக்கம் பிறழ இயலாது. ஏதேனும் ஒரு ரூபத்தில் எங்கிருந்தாவது தடை வந்து சேரும். டில்லியில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருந்த பொழுது நண்பர்களோடு பார்ட்டி சென்ற இடத்தில் நண்பர்கள் அனைவரும் மதுபானம் அருந்த வற்புறுத்த பிடிவாதமாய் மறுத்துவிட்டிருந்தான். அம்மாவிற்கு பிடிக்காது என்பது ஒரு புறம் இருக்க அவனுக்கே அதில் நாட்டம் இருந்ததில்லை. இருப்பினும் கூடியிருந்தவர்கள் அவனை கேலி செய்யவே ஒரே ஒரு கோப்பை அருந்தி அவர்கள் வாயை அடைக்க வேண்டும் என்று எண்ணியவன் மது கோப்பையை கையில் ஏந்தி அருந்த முற்பட்ட போது பணியாளர் ஒருவர் தடுமாறி அவன் மீது சாய அவன் கையில் இருந்த கோப்பை கீழே விழுந்து நொறுங்கி சிதறியது. ஒரு கணம் திகைத்துத்தான் போனான் ஹர்ஷவர்தன். அந்த பணியாளர் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். ஹர்ஷா அவர் மீது சினம் கொள்வான் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்க அவனோ அவரின் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அந்த வார இறுதியிலேயே அன்னையிடம் சென்று அனைத்தையும் ஒப்பித்து விட்டான். அம்மா, ஐ எம் சாரிம்மா. குழந்தை போல அரற்றிக்கொண்டே இருந்தான். ஹரிகண்ணா, அழாத. உன் மனசுக்கே தப்புன்னு தெரிஞ்சும் நீ செய்தது கண்டிப்பா தவறுதான். ஆனாலும் நீ அதை உணர்ந்துட்ட.
இனிமே எப்போவும் இதை நீ செய்யவே மாட்ட என்று எனக்கு தெரியும். மகனை ஆறுதல் படுத்தினார். புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் உடல் நலத்திற்கு கேடு என்று நன்றாக தெரிந்தும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலர் அதை சட்டை செய்வதில்லை. நாம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டோட இருந்தா ஒண்ணும் ஆகாது. அந்த லிமிட் நமக்கு தெரியும் என்று பெருமையாக வேறு தங்கள் செயலை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். பிரின்ஸ், ஆச்சரியமா இருக்கே, உங்க ராயல் ஃபேமிலியில இதெல்லாம் சாதாரணமாச்சே. சக மாணவர்கள் மற்றும் சீனியர்கள் கேட்பதுண்டு. தனக்கு பிடிப்பதில்லை என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வான். ஆனால் ஹரணி அப்படியெல்லாம் ஒதுங்கி போய் விடுபவள் இல்லை. முதலாம் ஆண்டு இறுதியில் தேங்க்ஸ்கிவிங் லஞ்ச் பார்ட்டி நடைபெற்ற போது பார்ட்டி முடிந்து அனைவரும் மாலை பீச்சுக்கு செல்வதாக திட்டம் போட்டனர். எப்போதும் இதில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளும் ஹரிணி பீச் என்றதும் விருப்பத்தோடு சென்றாள். அங்கே மாணவர்கள் சிலர் புகை பிடித்து கொண்டிருக்க அவர்களை சரமாரியாக சாடினாள். என்னடி இவ எப்போதும் அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா, இப்ப என்னாச்சு? ரஞ்சனியின் காதை கடித்தனர் மற்ற பெண்கள். நாங்க ஸ்மோக் செய்தா உனக்கென்ன? மாணவர்கள் எகிறினர். ஆ, லங் கேன்சர் பாசிவ் ஸ்மோக்கிங்னால கூட வரும்னு தெரியாது. ஓ, போய் உன் ரூமை அடிச்சுட்டு புகையெல்லாம் பிடிச்சு உன் லங்ஸ்ல நிரப்பிக்கோ. வெளியில விட்டா இப்படித்தான் கேப்ப. அப்போது கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷாவை பார்த்து ஒரு முறை வேறு விட்டாள். பிரின்ஸுக்கு இந்த பழக்கங்கள் ஏதும் இல்லை என்ற மாணவியர் அப்போதும் புகழ் பாட கடுப்பானாள் ஹரிணி. என்னவோ அது பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு பெருமை வேற. நல்ல பழக்கங்கள் இருப்பது பேசிக் குவாலிட்டி. அவள் சொன்னது ஹர்ஷா உட்பட அனைவருக்கும் நன்றாக கேட்டது. இந்த சம்பவமும் ஹர்ஷவர்தன் மனதில் வந்து போக, அப்போ எனக்கு அந்த பேசிக் குவாலிட்டி கூட இல்லைன்னு சொல்றாளா? இனிமே அவ பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேன், உறுதியாய் சொல்லி கொண்டான். அதே நேரம் தனது அறையில் தலையணையில் முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் ஹரிணி. நல்ல வேளையாக ரஞ்சனி ஊருக்கு சென்றிருந்தாள். அதனால் மனம் விட்டு ஹரிணியால் அழ முடிந்தது. எப்போதும் யாரிடமும் நமது பலவீனத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதுவே எப்போதேனும் அவர்கள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த காரணமாகிவிடும். எங்கோ எதிலோ படித்த இந்த வரிகள் ஹரிணியின் மனதில் ஆழ பதிந்து போயிருந்தன. தனது நிலையை எண்ணி அழுததை விட அதை ஹர்ஷவர்தனிடம் சொல்லி ஆறுதல் தேட ஒரே ஒரு கணம் நினைத்த தனது மனதை எண்ணித்தான் அதிகம் அழுது கரைந்தாள். வெளி உலக பழக்க வழக்கங்களின் அனுபவம் நிரம்ப இருந்ததாலும் புத்தகங்கள் படித்த ஞானம் துணை இருந்ததாலும் ஒரு ஆணின் ஸ்பரிசம் எப்படிப்பட்டது என்பதை எளிதாக இனம் கண்டு கொள்ளக்கூடிய நுண்ணறிவை பெற்றிருந்தாள் ஹரிணி. ஹர்ஷாவின் மொழியிலும் ஸ்பரிசத்திலும் ஒரு உரிமை கலந்த அக்கறையை உணர்ந்தாள். நிச்சயமாக அதில் இம்மி அளவும் கள்ளம் இல்லை என்பதை அறிந்தேதான் இருந்தாள். ஏற்கனவே உள்ளுக்குள் நொறுங்கி பலவீனமாக இருந்தவள் எங்கே உடைந்து விடுவோமோ, தன்னை வெளிப்படுத்தி விடுவோமோ என பயந்துதான் அப்படி சொல்லிவிட்டாள். சாரி ஹரி, விசித்து கொண்டே மானசீகமாக மன்னிப்பு கேட்டாள். எப்போது ஹர்ஷவர்தன் அவளுக்கு ஹரியாகி போனான் என்பதையும் அவன் அவள் கரத்தை அழுந்த பற்றிய அந்த பிடி அவளின் பலத்தை மீட்டு கொடுத்தது என்பதையும் அவள் அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. முதல் ஆண்டில் உடல் கூற்றையும் அதன் செயல்பாடுகளையும் கற்றுத் தெளிந்தவர்கள் இரண்டாம் ஆண்டில் நோய் தாக்கும் நுண்கிருமிகள், அதை அறியும் முறை, அதனை அழிக்கும் மருந்துகள் என அறிந்து கொண்டனர். கூடவே மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை நேரில் பரிசோதனை செய்யும் முறைகளையும் பயின்றனர். ஓரளவு இயல்பு நிலைக்கு ஹரிணி திரும்பி இருந்தாள். ஆனால் இப்போது இன்னும் அதிகமாக ஓட்டில் சுருண்டு கொள்ளும் நத்தையாகி போனாள். முன்பானால் வாதம் செய்ய வேணும் மற்றவரிடம் வரிந்து கட்டி கொண்டு வருவாள். இப்போது எதையும் கண்டு கொள்ளாது தனிமையை உற்ற சகியாக்கி கொண்டாள். ரஞ்சனியிடம் மட்டுமே கொஞ்சம் இணக்கமாக இருந்தாள். அவர்கள் அறையில் ஓர் ஆள் உயர கண்ணாடி உண்டு. அதன் முன் ஹரிணி ஒருபோதும் நின்று தன்னை அழகு பார்த்து கொண்டதில்லை. ஆனால் இப்போதெல்லாம் அடிக்கடி அவள் கண்ணாடி முன் நின்று தனது முகத்தை தடவி தடவி பார்த்து கொள்கிறாள். என்னாச்சு ஹரிணி? ரஞ்சனி ஒரு முறை தற்செயலாக கவனித்து கேட்டுவிட அதில் இருந்து அவள் முன்னிலையில் கவனமாக இருந்தாள். ஒன்றாகவே கிளினிக்கல் வகுப்புகளுக்கு சென்றாலும் ஹர்ஷவர்தன் அவள் புறம் திரும்பி கூட பார்ப்பதில்லை. ஹரிணிக்கு சற்று குற்ற உணர்வு இருந்தாலும் அதுவே நல்லது என்று விட்டுவிட்டாள். 2ஆம் வருடம் முடிவுற்ற நிலையில் ஹர்ஷவர்தன் அந்த வருடமும் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தான். பிரின்ஸ், உனக்கு தங்கத்துக்கு பஞ்சமா என்ன? இப்படி தங்கமெடலாம் வாங்கி குவிக்கிறையே
ஹேமமாலினி வாழ்த்து சொல்லி ட்ரீட் கேட்க அனைவருக்கும் ட்ரீட் கொடுத்தவன் ஹரிணியை மட்டும் வேண்டுமென்றே அழைக்கவில்லை. இப்போவும் வரமாட்டியா நீ? ரஞ்சனி ஹர்ஷா கொடுக்கவிருக்கும் ட்ரீட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அவன் என்ன கூப்பிடல. கூப்பிட்டா மட்டும் வந்துடுவியா? அதான் ஏன் கூப்பிடணும்னு விட்டுருப்பா. என்ன இருந்தாலும் 2 வருஷமும் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கிரேட். என்ன கிரேட்? நம்ம சீனியர் சரவணன் கூட 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். இவன் 4 தானே வாங்கியிருக்கான். ஹரணி சொன்னதை கேட்டு ரஞ்சனி அவள் மீது கோபம் கொண்டாள். இன்னும் டைம் இருக்கு. ஃபைனல் இயர் முடியறதுக்குள்ள பிரின்ஸ் நிறைய வாங்குவான். உனக்கு என்னதான் ப்ராப்ளம் ஹரணி? எப்ப பாரு பிரின்ஸை மட்டும் மட்டம் தட்டிட்டே இருக்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் உங்களுக்குத்தான். அவன் நின்னா, நடந்தா, தும்மினா, இருமினா என்னவோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி புகழ வேண்டியது. அவன் கோல்டு மெடல் வாங்கினது என்ன பெரிய விஷயம்? ஏன் முரளி கூடத்தான் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. அதுவும் உன் யூனிட் மேட். அவனை பாராட்டி நீ ஒன்றும் சொல்லலை. பட் நான் அவனை விஷ் செய்தேன். ஏன் தெரியுமா? அவன் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவன். சரியா இங்கிலீஷ் பேசக்கூட தெரியாம இருந்தா. இன்னைக்கு 2 சப்ஜெக்ட்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. அது ரியலி சாதனை. அவள் சொல்லவும் ரஞ்சனி பதில் சொல்ல முடியாமல் வாய் அடைத்து போனாள். மாலை ஹர்ஷா அளித்த ட்ரீட்டில் கலந்து கொண்ட ரஞ்சனி மற்ற தோழிகளிடம் ஹரணி கூறி அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்த போது எல்லாவற்றையும் ஹர்ஷா கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் மீதான வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. 3ஆம் வருடமும் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட இறுதி ஆண்டில் காலடி எடுத்து வைத்தனர் ஹரிணியும் ஹர்ஷவர்தனும். இறுதி ஆண்டு முழுவதும் பிராக்டிக்கல் பாட வகுப்புகள்தாம். நோயாளிகளை பரிசோதித்து அவர்களுக்கு என்ன நோய் என்று கண்டறிந்து அதை பேராசிரியர் மற்றும் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டும். இதை கேஸ் பிரசன்டேஷன் என்பர். அதில் நோயை கண்டறிந்து டயக்னோசிஸ் சொல்லி அதற்கான சிகிச்சை முறைகளையும் அந்த முறைகளில் ஏதேனும் பக்க விளைவுகள் பாதிப்புகள் இருப்பின் அதையும் எடுத்துரைக்க வேண்டும். பேராசிரியரின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவரின் முறை வரும். மற்ற துறைகளை போன்றதல்ல மருத்துவம். இங்கு மனித உடல் என்பது ஓர் இயற்கை அற்புதம். ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை உடையவர். உடற்கூறு ஓரளவு ஒன்றாக இருந்த போதும் ஒருவரை பாதிக்கும் நோய் இன்னொருவரை பாதிப்பதில்லை. அப்படியே பாதித்தாலும் அதே வீரியத்துடன் இருப்பதில்லை. ஒருவருக்கு கொடுக்கும் மருந்து இன்னொருவருக்கு பொருந்தி வராது. மருந்துகளின் தேவை வித்தியாசப்படும். இதில் ஆண், பெண், குழந்தைகள், வயதானவர்கள், ஏற்கனவே சில நோய்களால் பாதிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்தவர்கள் என்ற வித்தியாசங்கள் வேறு. அது மட்டுமன்று, வசிக்கும் இடம், சுற்றுப்புற சூழ்நிலை, மரபணு கூற்றுகள் இவையும் வேறுபாடுகள் இருக்க காரணம். இந்த உலகத்தில் மொத்தம் நோய்கள் எத்தனை எண்ணிக்கை? உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கும் பட்டியலுக்கு அப்பாலும் நோய்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை பற்றி அறிந்து ஒவ்வொரு நோயும் எப்படி யாரை என்ன விதத்தில் பாதிக்கும் என்று கற்றுத் தெளிந்து அதற்கான சிகிச்சை முறையையும் மனதில் நிறுத்தி மருத்துவ பட்டம் பெறுவது சாதாரணம் அல்ல. ஆனால் இறுதி ஆண்டில் பெருமளவு மாணவர்களை ஃபெயில் செய்து விடுவது மருத்துவ படிப்பில் சாதாரண ஒன்று. தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மனித உயிர்களை கையாள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இறுதி ஆண்டு தேர்வு மிகவும் கடினமாக்கப்பட்டிருந்தது. இறுதி ஆண்டு பிராக்டிக்கல் தேர்வினை எதிர்கொண்டிருந்தனர் ஹர்ஷாவும் ஹரிணியும். அவர்களின் மருத்துவ அறிவினை பரிசோதிக்க வந்த மருத்துவர் குழு மிகவும் கண்டிப்பாக இருந்தனர். அண்ணா, என்ன மெடிக்கல் கேஸ் வைக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க அதை ப்ரிப்பேர் செய்ய சுலபமா இருக்குமே. மாணவர்களில் சிலர் பயிற்சி மருத்துவர்களிடம் உதவி ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டு பார்த்தனர். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நாளைக்கு காலையில உங்க எல்லோரையும் சீட் எடுக்க சொல்லி அதுல வர்ற எண்ல எந்த நோயாளி இருக்காரோ அவரைத்தான் நீங்க பரிசோதனை செய்து சமர்ப்பிக்கணும். தங்களால் உதவி ஏதும் செய்ய முடியாது என்று அவர்களும் கைவிரித்து விட்டனர். ஹர்ஷவர்தன் எப்போதும் போல மிகவும் இலகுவாகவே தேர்வினை எதிர்நோக்கி இருந்தான். ஹரிணி பாட புத்தகங்களை மெல்ல புரட்டி கொண்டிருந்தாள். அம்மா, எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்குமா? அன்று மாலை அன்னையிடம் தனது படபடப்பை கொட்டி தீர்த்தாள். விதுமா, முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ இதுநாள் வரை முயற்சி செய்து படிச்சது வீண் போகாது. தைரியமா இரு. பாரதி மகளுக்கு அறிவுரை கூறினார். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ உங்க மகளாய் வளர்கிறேன். மனதில் நினைத்தவள் கண்களில் அவளை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதிகாலையிலேயே எழுந்துவிடும் வழக்கம் கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் ஜன்னல் வழியே காலை சூரியனை தரிசித்தான்.
இன்னைக்கு விடியல் என்ன இவ்ளோ அழகா இருக்கு? தனக்குள்ளேயே பேசிக்கொண்டவன் தேர்விற்கு தயாரானான். மருத்துவமனையின் ஓர் வார்டினை தேர்வு மையமாக மாற்றியிருந்தனர். அங்கே வரிசையாக பல நோயாளிகள் அவர்களின் உறவினர் அல்லது உதவியாளரோடு அவரவர் படுக்கைகளில் இருந்தனர். தலைமை தேர்வாளர் ஓர் சிறந்த மருத்துவர். ஒவ்வொரு நோயாளியிடமும் சென்று அன்று மாணவர்கள் அவர்களை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு வேண்டினார். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த பெட்டியில் இருந்து சீட்டினை ஒவ்வொருவராக எடுக்க வேண்டும். அந்தந்த எண் கொண்ட நோயாளியினை பரிசோதனை செய்ய வேண்டும். பேராசிரியர் கூற அனைவரும் தலையாட்டினர். அருகில் இருந்த மற்றொரு அறையில் தேர்வாளர்கள் அமர்ந்திருந்தனர். ஓர் பயிற்சி மருத்துவர் மாணவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார். அன்று ஹர்ஷவர்தனுக்கு கிடைத்த எண் 6. ஒரு 16 வயது சிறுமி நோயாளியாக இருந்தாள். ஹர்ஷவர்தன் அந்த சிறு பெண்ணிடம் என்ன பிரச்சனை என்று கேட்க அந்த பெண் எதுவும் பேசாமல் தலை குனிந்திருந்தாள். உடன் இருந்த பெண்மணி அந்த சிறுமியின் சிற்றன்னை போலும் இடது மார்பில் வலி இருக்கிறது என்று சொன்னார். அவரிடமே ஹர்ஷா விவரங்களை கேட்டு அறிந்தான். இப்போதோ அவன் பரிசோதனை செய்ய வேண்டும். ஹர்ஷவர்தனை பரிசோதிக்க அந்த சிறுமி அனுமதிக்கவில்லை. நிலைமையை ஹர்ஷா பயிற்சி மருத்துவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். பிரின்ஸ், எக்ஸாமினர் உங்க எல்லோர் பெயர், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண் மற்றும் அந்த நோயாளியின் ஃபைல் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னால் ஹெல்ப் எதுவும் செய்ய முடியாது. ஐ எம் வெரி சாரி. பயிற்சி மருத்துவரும் அந்த பெண்ணிடம் எடுத்து சொல்ல அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். ஹர்ஷாவிற்கு நேரெதிரே 9ஆம் எண்ணில் இருந்த நோயாளியை பரிசோதித்து கொண்டிருந்த ஹரணி நடந்ததை பார்த்து கொண்டிருந்தாள். சிவா சார், கொஞ்சம் இங்க வாங்களேன். பயிற்சி மருத்துவரை அழைத்த ஹரணி அவரிடம் ஏதோ சொல்லவும் அவரது முகம் மலர்ந்தது. பிரின்ஸ், நீ ஹரணியோட எக்ஸ்சேஞ்ச் செய்துக்கோ. அவர் வந்து சொல்லவும் அவர் பின் ஹரணி வந்தாள். என்ன ஏது என்று புரியாமல் விழித்தான் ஹர்ஷவர்தன். உன்னோட சீட்டை தலைகீழா பாரு. ஹரணி சொல்ல அவன் திருப்பி பிடித்து பார்க்க அந்த எண் 9ஆக தெரிந்தது. நம்பர்ல குழப்பம்னு சொல்லிடலாம். போ சீக்கிரம், பேஷண்ட்டை எக்ஸாமின் செய், டைம் ஆச்சு. அவனை விரட்டிய ஹரணி அந்த சிறுமியை பரிசோதிக்கலானாள். அந்த சிறுமிக்கு இருந்தது மிகவும் சிக்கலான இதய நோயாகும். ஹரணிக்கு உள்ளுக்குள் பயப்பந்து உருண்டது. அவளுக்கு முதலில் கிடைத்த எண்ணில் இருந்த நோயாளிக்கும் இதய நோய்தான். எனினும் அது சுலபமாக கண்டறியக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஹர்ஷவர்தன் புதிய நோயாளியை பரிசோதிக்கும் போதே அவனுக்கும் தெரிந்து போனது. ஹரணிக்கு சிக்கலான கேஸ் ஸ்டடி தன்னால் கிடைத்ததை எண்ணி வருத்தம் கொண்டான். அவள் கண்டிப்பாக பாஸ் செய்து விட வேண்டும் என்று உண்மையாக வேண்டினான். முதலில் ஹரணியின் முறை வந்தது. உனது எண் 9 ஆயிற்றே. அந்த நோயாளியின் டயக்னோசிஸ் வேறு ஆயிற்றே. தலைமை தேர்வாளர் கூற பணிவுடன் தனது சீட்டினை நீட்டினாள். சார், எனக்கு நம்பர் 6 தான் கிடைத்தது. அவள் சொல்லவும் சீட்டினை வாங்கி பார்த்தவர்கள் தலைகீழாக பிடித்து பார்த்தனர். ஓ, இந்த நம்பர்ல குழப்பமாகிருச்சு. அப்போ 6 யாருக்கு அலாட் ஆகியிருக்கு என்று அவர்கள் கேட்க ஹர்ஷவர்தனுக்கு என பயிற்சி மருத்துவர் வந்து சொன்னார். ஹர்ஷாவை அழைத்து அவனின் கேஸ் சீட்டை வாங்கி பார்த்தனர். அவன் கேஸ் சீட் 9ஆம் எண்ணில் இருந்த நோயாளியை குறிக்கவும் இட்ஸ் ஓகே, நீங்க உங்க கேஸ் பிரசன்டேஷன் செய்யுங்க என்று அனுமதித்தார் தேர்வாளர். அது கடினமான டயக்னோசிஸ் என்று தேர்வு செய்தவர்களுக்கும் தெரிந்தே இருந்தது. இருப்பினும் சுற்றி வளைத்து கேள்வி கணைகளை வீசினர். ஹரணி பதிலளிக்க தடுமாறித்தான் போனாள். பின் சென்ற ஹர்ஷவர்தனுக்கோ வாக் இந்தி கேக் போல சுலபமானதாக இருந்தது. தேர்வாளர்களின் கேள்விகளுக்கு மிக சரியாக தீர்க்கமாக பதில் அளித்து அவர்களது பாராட்டினை பெற்றான். அவன் வெளியே வந்து ஹரணியைத்தான் தேடினான். மாலு ஹரணியை பாத்தியா ஹேமமாலினியிடம் கேட்டான். எலியும் பூனையுமாய் இருப்பவன் எதற்கு அவளை தேடுகிறான் என்று தோன்றினாலும் கேன்டீன் பக்கம் செல்கிறாள் என்று அவனுக்கு பதில் சொன்னாள். அவன் கேன்டீன் நோக்கி சென்று கொண்டிருந்தான். வானம் ஒரு கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. மேகங்கள் முழக்கமிட, மின்னல்கள் பளிச்சிட, சில் என்ற தென்றல் சாமரம் வீசியது. அந்த அரங்கத்தின் வாயிலில் அவள் நின்று கொண்டிருந்தாள். முதலில் அவளது அறிமுகம் இதே அரங்கத்தில் இதே போல மழையை அவள் வரவேற்க நின்று கொண்டிருந்த போது தானே கிடைத்தது. பின்னோர் நாளில் பச்சை வண்ண புடவையில் இதே இடத்தில் ஓர் மழை பொழுதை அவள் ரசித்து கொண்டிருந்த போதுதான் ஓர் நேச விதை அவன் நெஞ்சில் அவனை அறியாமலேயே முளைவிட்டிருந்தது. ஹர்ஷா அங்கு வந்து சேர மெல்ல தூறல்கள் தோரணம் கட்டின.
தனது மனக்கவலைகள் எல்லாம் மறந்து வான் சிந்திய முத்துக்களை தனது உள்ளங்கையில் ஏந்தி அதன் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த கணத்தில் அவள் அவனது மனதின் ஆழத்தில் வேறாக ஊன்றிவிட்டிருந்தாள். அது எந்த விதமான உணர்வு என்று அவனால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. இனம் காண அவன் முயலவும் இல்லை. அதிகாலை சூரியனின் ஸ்பரிசத்தில் மலரும் மலர்கள் எப்படி உணரும்? வானில் சுதந்திரமாய் சிறகடித்து பறக்கும் பறவைகளின் உணர்வு என்னவாக இருக்கும்? தாயின் அரவணைப்பில் பாதுகாப்பாய் சுருண்டிருக்கும் குட்டிகளின் உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதையெல்லாம் மொழியும் வார்த்தைகளும் விவரித்துவிட முடியுமா? அப்படித்தான் ஹர்ஷவர்தன் மனதின் உணர்வுகளும் எல்லைகளுக்கு கட்டுப்படாமல் அவளின் விசை வட்டத்தில் சிறைப்பட்டிருந்தன. ஹனி ஹர்ஷா அவளை மெல்ல அழைத்து ஹனி ஹர்ஷா அவளை மெல்ல அழைத்தது அவள் செவிகளுக்கு கேட்கவில்லை. இருப்பினும் உள் உணர்வு உணர்ந்தது போலும். ஓர் முறை சிலிர்த்தாள். மழை குளிரின் சில்லிப்பு என்றே நினைத்தாள். ஹரிணி இந்த முறை சற்று உறக்கவே அவன் அழைக்க திரும்பியவளின் முகம் ஒரு சூப்பர் நோவா ஒளி சிதறல் போல கோடி பிரகாசமாய். ஹரி அவள் அழைத்த போது ஒரு பெரிய இடி முழக்கம் அவனுக்கு எதிரியாய். எதனால் அவள் இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஹரிணி, ஐ எம் சாரி. எதுக்கு சாரி? இல்ல, என்னால தானே நீ கஷ்டமான கேஸ் எடுக்க வேண்டியதா போச்சு. ஹர்ஷவர்தனுக்கு குற்ற உணர்வாய் இருந்தது. ஹே, நீ வருத்தப்படாத. பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நான் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் நீ கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி டாப் செய்யக்கூடியவன். நீ யூனிவர்சிட்டி டாப் செய்தா நம்ம காலேஜுக்கே பெருமை தானே. யூ காண்ட் ஃபெயில், யூ காண்ட் லூஸ். உனக்கு ஹெல்ப் செய்ய முடிந்தது எனக்கு ஹாப்பி தான். அவள் சொல்ல சொல்ல சிலையாகி போயிருந்தான் அவன். ஹர்ஷா அவனது கைகளை பற்றினாள் அவள். மெல்ல சுய உணர்வு பெற்றவன் அப்போதுதான் தனது கரம் அவளது கைப்பிடியுள் இருப்பதை கவனித்தான். இவ கையை பிடிச்சா தப்பில்ல, நான் பிடிச்சா மட்டும் தப்பு. கையை அவள் பிடியில் இருந்து விலக்க எந்த முயற்சியும் செய்யாமல் அவளை பார்த்து முணுமுணுத்தான். என்ற போதும் அவன் மனதில் கோபம் துளியும் இல்லை. என்ன என்பது போல அவள் பார்க்க அப்போதுதான் அவனது பார்வையை கவனித்தாள். இருந்தும் பற்றிய கரத்தினை விடுவிக்கவில்லை அவள். நீ செய்த ஹெல்ப்புக்கு பதிலா என்ன வேணும்னு கேளு, எதுவானாலும் தரேன். அவன் சாதாரணமாகத்தான் சொன்னான். ஆனால் அவளுக்கு சுருக்கென்றது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்றுதான் அவள் அந்த உதவியை செய்தாள். அதற்கு விலை பேசுகிறானா இவன் என்று கோபம் கொண்டாள். அவன் கரத்தினை பட்டென விடுவித்தாள். இப்படியெல்லாம் பிராமிஸ் செய்யக்கூடாது தெரியுமா? உன்னால தர முடியாத நிறைய விஷயம் இருக்கு. அவள் சொன்னது அவனுக்கு சவால் விட்டது போல இருந்தது. அப்படி என்ன என்னால முடியாதது? அதையும் தான் சொல்லேன், பார்த்துடலாம். இப்போது அலட்சியம் அவனது பேச்சில் குடிகொண்டது. அவனது திமிரான பதில் அவளது சந்தோஷத்தை துரத்தி அடித்தது. அதுவரை அணை போட்டிருந்த அவளது அழுத்தம் உடைந்து சிதறியது. என் பிளட் குரூப் சேஞ்ச் பண்ணணும். அன்னைக்கு செக் செய்து சொன்னியே, அதை மாத்திடணும். முடியுமா உன்னால? சொல்ல இப்போ. அவனது கரத்தினை பற்றி உலுக்கினாள். வானம் இருட்டி இருக்க மழை மேலும் வலுத்தது. இருந்த போதும் அவள் விழிகளின் ஒளியில் சிறு துளி சிதறியதை அவனால் துல்லியமாக காண முடிந்தது. அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவள் பற்றி இருந்த அவனது மணிக்கட்டு வலித்தது. இருப்பினும் அவளது கரத்தினை விலக்கவும் இல்லை. அவள் மழையை விட வேகமாய் கொட்டி தீர்த்தாள். அவளது பாரத்தோடு அவனது தலை கனமும் ஒரே அடியாக சாய்ந்து விட்டிருந்தது. அவள் கூறியதை அவன் மூளை உணரவே சில நிமிடங்கள் பிடித்தன. அகங்காரம் கொண்ட திமிர் பிடித்த பெண் என்ற சாயம் மெல்ல கரைய திக்கு தெரியாத காட்டில் தத்தளிக்கும் மழலைதான் அவன் கண்களுக்கு தெரிந்தாள். அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. வார்த்தைகள் கொண்டு அவளை தேற்றவும் முடியவில்லை. மெல்ல அவள் தோள் மீது கரம் பதித்து தன் மீது சாய்த்து கொண்டான். புயலில் சிக்கிய பூங்கொடிக்கு பற்ற கிடைத்த கொழு கொம்பாய் அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டாள். இறுதி ஆண்டு தேர்வு முடிந்ததும் முடிவுகள் வரும் வரை மாணவர்கள் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றிருந்தனர். எப்போதும் விடுமுறையில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹர்ஷாவுக்கு ராஜ உபச்சாரம் நடக்கும். ராஜகுமாரனுக்கும் ராஜ உபச்சாரம் நடப்பதில் வியப்பேதும் இல்லைதான். வீட்டுக்கு வரும்போது ஹர்ஷா எப்பொழுதும் வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பான். கோடை காலம் என்றால் குதிரை சவாரி, மலையேற்றம் என்று மவுண்ட் அபு சென்று விடுவான்.
குளிர்காலம் என்றால் ஜெய்சல்மர் பாலைவன திருவிழா செல்வது என்று மாளிகையில் தங்கும் நாட்கள் குறைவுதான். எங்கு சென்றாலும் அன்னையையும் உடன் அழைத்து சென்று விடுவான். அன்னையோடு தனிமையில் அதிக நேரம் செலவழிக்க வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வான். வருடத்திற்கு ஓர் இருமுறைதான் வருகிறாய், ஆனால் அரண்மனையில் நீ தங்குவதே இல்லை என்று ராஜமாதா பத்மாவதி தேவி குறைபட்டு கொண்டாலும் செல்ல பேரனின் ஆசைக்கு தடை சொல்ல மாட்டார். நீங்களும் என்னோடு வாங்க தாதிசா என்று அவரை கட்டிக்கொண்டு ஹர்ஷா கூறினான் என்றால் அவருக்கு அதுவே மிகுந்த ஆனந்தம். இறுதி தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் முடிவுகள் வர 1 மாத காலம் ஆகும் என்பதால் எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டனர். ஹர்ஷாவும் தேர்வுகள் முடிந்ததும் ஜெய்ப்பூர் வந்து சேர்ந்தான். ஆனால் இந்த முறை எங்கும் வெளியில் செல்ல விருப்பம் கொள்ளவில்லை. மாளிகை தோட்டத்திலும் நாகர்கோட்டையிலும் தனிமையிலே இருக்க பிரியப்பட்டான். பேரன் மாளிகையிலே தங்குவதில் ராஜமாதா மிகுந்த சந்தோஷம் கொண்ட போதும் சாரதா ஏனோ சரியில்லை என்று யூகித்தார். சரி, என்னடா கண்ணா, என்ன விஷயம்? ஒரு நாள் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தவனிடம் மெல்ல கேட்டார். ஒண்ணுமில்லம்மா, எக்ஸாம் எல்லாம் நல்லா செய்திருக்கத்தானே, ஒருவேளை அதனால குழப்பமோ என்று அதையும் கேட்டார். அன்னை எக்ஸாம் பற்றி கேட்டதும் ஹரணி தனக்கு தேர்வில் உதவி புரிந்ததையெல்லாம் சொன்னான். ஆனாலும் மகன் மனதிற்குள் தன்னிடம் சொல்லாத விஷயங்கள் இருக்கின்றன என்று சாரதா உணர்ந்திருந்தார். இருப்பினும் அவனிடம் தூண்டி துருவி எதையும் கேட்கவில்லை. தோ இறுதி தேர்வு முடிந்துவிட்ட நிலையில் பயிற்சி காலம் முடிந்ததும் டாக்டர் ஆகி விடுவான். தானும் தன் கணவரும் கண்ட கனவினை நனவாக்கி விட்டான் மகன். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதை சீரான முறையில் ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழிகளை ஆலோசித்து அதற்கேற்ப செயலாற்றும் பக்குவம் மகனுக்கு வந்து விட்டதை அவர் அறிந்திருந்தார். ஹரே, இப்போ நீ டாக்டர் ஆகிட்ட. ஹவுஸ் சர்ஜன் ட்ரைனிங்ல அதை நீ முழுமையா உணரும் வாய்ப்பு கிட்டும். இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் எதுவும் இல்லை, மரணம் தவிர. மற்ற எல்லாவற்றுக்கும் ஏதேனும் தீர்வு நிச்சயம் உண்டு. ஆனால் ஒரு உயிர் பிரிந்து சென்றால் திரும்ப பெற முடியாது. அப்படிப்பட்ட பணியில் நீ ஈடுபட்டிருக்கும் போது எப்போதும் சொந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வெறும் டாக்டர் ஹர்ஷவர்தனாக மட்டும் இருக்கணும். பொதுவாக மகனுக்கு ஆலோசனை வழங்கினார். அங்கிருந்த பெஞ்சில் இருவரும் அமர்ந்து கொண்டிருந்தனர். அன்னை கூறியதை பொறுமையாக கேட்டவன் கண்டிப்பாக அதன்படி நடப்பதாக கூறினான். பின் அவர் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டான். அவனையும் அறியாமல் அவன் விழிகள் லேசாக கசிந்ததை பார்க்காமலேயே உணர்ந்திருந்தார். மெல்ல அவனின் தலையை கோதினார். உண்மையில் ஹர்ஷாவின் மனம் பாரமாக இருந்தது. அன்று அந்த மழை நாளில் கொட்டும் மழையாய் தன் பாரம் முழுவதையும் அவன் தோள்களில் இறக்கி வைத்துவிட்டு சென்று விட்டவளை சுற்றி சுற்றியே அவன் எண்ணங்கள் சுழன்றன. இதுவரை அவன் அன்னையை தவிர யாருக்காகவும் கவலை கொண்டதில்லை. ஏன் தன்னை பற்றி கூட எப்போதும் அவன் கவலை கொள்ள மாட்டான். ஆனால் ஹரிணியை எண்ணி அவன் மனம் மிகுந்த கவலை கொண்டது. கிட்டத்தட்ட 3.5 வருடங்களாக தன் மனதில் இப்படி ஒரு ரகசியத்தை பூட்டி வைத்து கொண்டிருந்திருக்கிறாள். வெளிப்பார்வைக்கு திமிர் பிடித்தவளாக, தனிமை விரும்பியாக எப்போதும் இருப்பவள். உண்மையில் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன சிறுமியாய் பயத்தோடும் பதட்டத்தோடும் பற்றி கொள்ள ஒரு கையை, நம்பிக்கையை எதிர்நோக்கி இருப்பவளாய் அவன் மனதிலே அவளை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருந்தான். அன்னையின் மடியில் இப்போது படுத்து கொண்டதைப் போல தன் இயல்பாய் அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டதை நினைத்து நினைத்து பார்த்தான். என்ன மாதிரியான உணர்வு அது? என் அம்மாவின் அணைப்பில் நான் காணும் ஒரு விதமான சுகமான பாதுகாப்பை அவளுக்கு தர வேண்டும் போல. இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவளை எப்படி தொடர்பு கொள்வது என்றும் தெரியவில்லை. ஷி வில் பி ஆல் ரைட். எப்போது ரிசல்ட் வரும்? இமைகள் மூடியே இருந்த போதிலும் எண்ணங்கள் ஓய்வின்றி ஊஞ்சலாடி கொண்டிருந்தன. ஷாசா இனிமையான குரல் கேட்டதும் அவன் விழிகளும் விழித்து கொண்டன. சட்டென ஒரு உற்சாகம் அவனை தொற்றிக் கொண்டது. இப்போது இன்னும் அருகில் அந்த குரல் கேட்க மெல்ல அன்னையின் மடியில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்தான். அவனுக்கு முன் அவள் நின்றிருந்தாள். அவளை பார்த்து 4 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. அப்போது குண்டு கன்னங்களோடு சிறுமியாக இருந்தவள் இப்போது அழகு ரதியாக யுவதியாக வளர்ந்திருந்தாள். ஆனாலும் அவளது மனமும் குணமும் வளராமலே இருந்ததைக் கண்டு துணுக்குற்றான் ஹர்ஷா. அவள் ஸ்வாதிகா தேவி, அவனது மூத்த பெரியம்மாவின் தம்பி மகள். குஜராத்தில் உள்ள ராஜ குடும்பத்தின் ஒற்றை வாரிசு. ஒரே பிள்ளை என்பதால் அளவு கடந்த செல்லம்.
8 வயதில். தந்தையின் மறைவுக்குப் பின் ஹர்ஷா அரண்மனை வந்தபோது அங்கு அவனுக்கு இளையவளாக 4 வயது சிறுமியாக அவன் கண்களில் தென்பட்டவள் அவள் மட்டும்தான். விடுமுறை விசேஷங்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் என்று அத்தை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹர்ஷாவுடன் விளையாட ஆர்வம் கொள்வாள். அவளோடு உடன் சேர்ந்து விளையாட ஆசையாக இருந்த போதிலும் ஹர்ஷா அவளிடமிருந்து ஒதுங்கியே செல்வான். ஏன் ஹரி, ஸ்வாதிகா கூட விளையாடலாம்ல? சாரதா சொல்லும்போது மறுப்பாய் தலை அசைத்து விடுவான். அவள் உங்களுக்கு நமஸ்தே சொல்றதே இல்ல. நீங்க ஏதாச்சும் கேட்டா பதில் பேசாம தலையை திருப்பிட்டு போறா. எனக்கு அவளை பிடிக்கல. மகன் இவ்வாறு சொல்லும்போது சாரதாவிற்கு என்ன சமாதானம் சொல்வதென்று தெரியாமல் போகும். தன்னை இன்னும் குடும்பத்தில் ஒருத்தியாய் ராஜா விஷ்ணுவர்தன் தவிர யாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சிறு குழந்தை என்ன செய்யும்? ஆனாலும் மகன் அதை மிகவும் முக்கியமானதாக கருதுவது உண்மையில் தாயாக அவருக்கு மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததுதான். இருப்பினும் அந்த குழந்தை அவனை விளையாட அழைக்கையில் அவளை உதாசீனம் செய்வதும் அவருக்கு சரியாக படவில்லை. அவ இன்னும் குழந்தைதான, பெரிய பெண் ஆனதும் அம்மாவுக்கு அவள் நமஸ்தே சொல்வான்னு அப்போதைக்கு சமாதானம் செய்து வைப்பார். சிறு பிராயத்தில் அரண்மனையில் தோட்டத்தில் என்று அவளோடு ஓடி பிடித்து விளையாடுவான். கொஞ்சம் பெரியவள் ஆனதும் முன்பு போல தன்னுடன் விளையாடாமல் அழைப்பதில்லை. அவனும் நீச்சல் பயிற்சி, குதிரை ஏற்றம் என்று சென்று விடுவான். ஆனாலும் அவள் அவனுக்காக ஏதேனும் பரிசு பொருள் எடுத்து கொண்டு வந்து தரும்போதெல்லாம் அவளோடு சந்தோஷமாக உரையாடி மகிழ்வான். ஷாசா, நான் யூரோப் ட்ரிப் போன போது வாங்கி வந்தேன் என்று அவனிடம் பரிசு பொருளை நீட்டுவாள். அதென்ன ஷாஷா? உங்க பேர் ஹர்ஷா தான? ஷானா ராஜா. அதான் ஷாட்டா ஷாஷா என்கிறேன். வட மாநிலங்களில் மரியாதை விகுதியாக ஜி என்பதை பயன்படுத்துவது போல ராஜஸ்தான் மாநிலத்தில் சா என்ற விகுதியை மரியாதையின் நிமித்தம் பயன்படுத்துவர். ஹர்ஷானா சந்தோஷம்னு அர்த்தம். ஷா ஒன்றும் ராஜா இல்லை, ஷாஹ் தான் ராஜா. அரபிக் வேர்டு ஹர்ஷா விளக்கமாய் சொல்லியும் அவள் கேட்பதா இல்லை. எப்படியாச்சும் கூப்பிடு என்று விட்டு விடுவான். அவன் மெடிக்கல் காலேஜ் சேரும் முன்பு அவளை பார்த்தது. அப்போது 13 வயது சிறுமியாக குழந்தைத்தனம் மாறாமல் இருந்தாள். அவனது பிறந்த நாள் தீபாவளி என்று வாழ்த்துகட்டை தவறாது அனுப்பி வைப்பாள். சுவாதி அனுப்பினாள் என்று அவனது பாட்டி அவன் விடுமுறைக்கு வரும்போது அவனிடம் தருவார். அப்போது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவன் ஒருபோதும் அவளுக்கு பரிசு பொருள் வாழ்த்து அட்டை என்று கொடுத்ததே இல்லை. ஏனோ கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது இல்லை. சாரதா அவள் அரண்மனைக்கு வந்து போகும்போதெல்லாம் மகனது பெயரையும் சேர்த்து தரும் பரிசை அவரிடமிருந்து வேண்டா வெறுப்பாக வாங்கி கொள்வாள் ஹர்ஷாவிற்காக. லெஹங்கா, சோழி உரிய ஆபரணங்கள் என்று அணிந்து அப்சரஸ் போல ஜொலித்தாள் சுவாதிகா. இப்போதும் அவள் சாரதாவிற்கு வணக்கம் கூறவில்லை. எப்படி இருக்கு சுவாதிகா, எப்ப வந்த? சாரதா நலம் விசாரித்தார். அதற்கும் அவள் பதில் பேசவில்லை. ஷாசா, நீங்க வந்திருக்கீங்கன்னு புவாசா அத்தை சொன்னாங்க என்று ஹர்ஷாவிடமே பேசினாள். அம்மா உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லு முதல்ல. இப்போது சற்று கண்டிப்பாகவே கூறினான் ஹர்ஷா. இப்பதான் வந்த என்று ஹர்ஷா கடிந்து கொண்டதால் சாரதாவிடம் கூறினாள். அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று அன்னையிடம் கூறியவன் சுவாதிகாவிடம் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு விரைந்து அங்கிருந்து சென்று விட்டான். அவளை கண்டதும் மகன் முகத்தில் தெரிந்த சந்தோஷமும் பின்பு அவளது நடவடிக்கைகளால் அவன் கோபப்பட்டதும் சாரதாவை வருந்த செய்தது. ஆனால் அவரது பிள்ளையின் மனமோ அன்று தனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டவளையே நினைத்து வருந்தியது. ஹரிணி வீட்டில் ஒரு நிமிடம் கூட ஓய்வு எடுக்காமல் ஏதேனும் வேலை செய்து கொண்டே இருந்தாள். சுகீர்த்தி அண்ணா யூனிவர்சிட்டியில் இசிஇ 2ஆம் ஆண்டில் படித்து கொண்டிருந்தாள். படித்து கொண்டிருந்தாள். வரூதினியும் பிரீத்தியும் 12ஆம் வகுப்பில் இருந்தனர். அன்று மொழி நிலவு. மொட்டை மாடியில் நிலவையும் நட்சத்திரங்களையும் ரசிக்காமல் வானத்தை வெறித்து கொண்டிருந்தாள். எப்படி அப்படி எமோஷனல் ஆகினேன்? அதுவும் அவன் கிட்டே போய் என்ன நினைச்சிருப்பான்? ஆனா ஆறுதலா இருந்தானே, வேற யார்கிட்டையும் சொல்லிடுவானோ? இப்படியாக அவள் எண்ணங்கள் ஓர் நிலையில் இல்லாமல் அலை பாய்ந்து கொண்டே இருந்தன. எப்ப அவங்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டனோ அப்பவே என்னோட ரகசியம் இல்லாம ஆயிடுச்சு. நானே அதை எனக்குள்ள வச்சுக்க முடியல என்ற போது அவன் எனக்காக ரகசியம் காப்பான்னு நான் எப்படி எதிர்பார்க்கலாம்?
அவள் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். ஹரி அப்படியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டான். உள் மனது அவளுக்கு தைரியம் சொன்னது. அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. ஹரி என்று அவனை அன்று அழைத்தது. என் பையன் ஹரியை இன்னிக்குத்தான் இங்கு சேர்த்தேன். சாரதாவின் முகம் அவளது கண்முன் நிற்க அவரது குரல் அவளது காதுகளில் ஒலித்தது. சாரதாவை நினைத்ததும் மனதிற்கு இதமான ஒரு உணர்வு அவளுக்குள். அன்னிக்கு அவன் முகத்தில் முன்னாடி எப்போதும் பார்க்காத ஹர்ஷாவை பார்த்தேன். அதான் என்னை அறியாமல் ஹரின்னு சொல்லிட்டேன் போல. கொஞ்சம் கொஞ்சம் அவன் அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்தது. இப்போது மெல்ல அமைதி கொண்டது அவள் மனம். உடனேயே அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஞாபகத்தில் தோரணம் கட்ட தான் உடைந்ததும் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னதையும் நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.